இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ என்னாலே ஒரு மதிலை தாண்டுவாய். ஆமென். கர்த்தர் இன்று இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நீ தாண்டுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அது பெரிய தண்ணீரா இருக்கலாம், அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய சுவரை போன்ற தடையா இருக்கலாம். இதை நான் எப்படி தாண்ட போறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? அக்கறைக்கு போனால்தான் ஆசீர்வாதம், இதை தாண்டினாதான் எனக்கு வெற்றி, இதை தாண்டினால்தான் நான் அடுத்த உயர்வை பார்க்க முடியும். ஆனா நான் இந்த இடத்திலேயே நான் நின்றுட்டு இருக்கிறேன், என்னால தாண்டவே முடியல, என்னை பயப்படுத்துது, நான் எப்போ இதிலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு உங்களுடைய யாருடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பலத்தால் அல்ல, உன்னுடைய பணத்தால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, இது யாதாலையும் முடியாததை இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே நீ அந்த பிரச்சனையை தாண்டுவாய், என்னாலே நீ அந்த அவமானத்தை தாண்டுவாய், என்னாலே அந்த வியாதியை நீ தாண்டுவாய், என்னாலே அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரவாகித்து வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தாண்டக்கூடிய பலனை இந்த மாதத்திலே நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி ஆமென். என்னாலே ஒரு மதிலை நீ தாண்டுவாய். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், கண்டிப்பா இதை நீ தாண்ட முடியாது, இதுல நீ தாண்டுவதற்கு முயற்சி எடுக்காத, இது உனக்கு காலம் முழுதும் உன்னை பின்தொடரும், நீ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்லையென்றால் நீங்கள் பல வருடங்களாக முயற்சி எடுத்து அதை தாண்டவே முடியாததுனால நம்ம இதை தாண்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே வம்சத்திலே இருக்கிறவர்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இதை மட்டும் அவங்களால தாண்ட முடியாம இருக்கலாம். அது ஒரு கடன் பாரமா இருக்கலாம், அவங்க எல்லாத்தையும் தாண்டினாங்க, ஆனா குறிப்பிட்ட இந்த காரியத்தை அவர்கள் தாண்டாமலே மரித்து போயிருக்கலாம். அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க நினைக்கலாம், அவர்களே தாண்ட முடியல, பலசாலியே தாண்ட முடியல, எங்க அப்பாவாலே அதை தாண்ட முடியல, என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை தாண்டக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன், அதை தாண்டக்கூடிய ஞானத்தை உனக்கு நான் தருவேன். நல்ல கைகளை தட்டி ஆமென். அதை தாண்டக்கூடிய பண பலத்தை நான் உனக்கு தருவேன், அந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய ஆள் பலத்தை நான் உனக்கு தருவேன், உன் கரத்தை பிடித்து நானே தாண்ட செய்வேன். நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தாண்ட முடியாததாய் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், எப்படி இதை நம்ம தாண்ட போறோம், எப்படி தாண்டுவதற்கு என்ன வசதி இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. அந்த செங்கடலை கடப்பது என்கிறது சுலபமானதே அல்ல. எல்லாரும் ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த செங்கடலின் நடுவே கர்த்தர் அந்த தண்ணீரை தாண்டுவதற்கு ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணினார், ஒரு பாதையை கர்த்தர் வைத்தார். நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நமக்கு முன்பாக பெரிய பர்வதம் போல தெரிகிற சில தண்ணீரை தாண்டுவதற்கு நமக்கு பலத்தையும் வழியையும் பாதைகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளையே. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும், அதை தாண்டுவதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கன்மலை நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்திலே பல ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்து பார்ப்பீர்களானால் அவங்க தாண்ட முடியாது அப்படின்னு நினைச்ச சம்பவம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலினால் துரத்தப்படுகிறான். இப்பொழுது அந்நிய நாட்டிலே ஒரு ராஜாவுடைய கையிலே அவன் சிக்கிட்டான். அந்த ராஜா
பல வருஷமாய் தாவீதனுடைய உயிருக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தாவீதை எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும்னு தான் அவங்களுடைய ஏக்கம். அதனாலே அவர்கள் நிறைய மனிதர்களை செட் பண்ணி தாவீது என்கிற மனுஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவர்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்படும், அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அப்ப அங்க அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தாவீது என்ற ஒரு மனுஷனை பிடிச்சு கொடுத்தோம்னா ராஜாவுடைய கனம் நமக்கு கிடைக்கும்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த நாட்டில் துரத்தப்பட்டு ஒரு அனாதையை போல போகிறான் தாவீது. இப்ப ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் தாவீது. அவனை பிடிச்சி ராஜாவினிடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ராஜாவுக்கு முன்பாக வேற வழியே இல்லாம இதுவரையிலும் பலசாலியாய் காண்பிக்கப்பட்ட தாவீது ஒரு பைத்தியக்காரனை போல வாயில ஃபுல்லா நுர தள்ளி, அவ்வளவுதான் நம்ம செத்தோம், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளை இந்த இடத்துல கொன்றுவாங்க, நம்ம இதை தாண்டவே முடியாதுன்னு நினைச்சான். ஆனா நான் நம்புகிறேன், அந்த ராஜாவினுடைய கண்களுக்கு தாவீதை கர்த்தர் முற்றிலுமாய் மறைத்து, இவனை வெளியே எடுத்துட்டு போங்க, இவன் தாவீது கிடையாது, தாவீது இப்படி எல்லாம் இருக்க மாட்டான், அவன் கோலை கிடையாது அப்படின்னு அவனை எடுத்து கொண்டு போய் அவனுடைய உயிரை காப்பாற்றினான். அந்த சூழ்நிலையிலே அவ்வளவு அழகான ஒரு ஞானத்தை கொடுத்து அவனை தாண்ட பண்ணின கர்த்தர், நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே நீ ஒரு மதிலை தாண்டுவாய், என்னாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவாய். ஆமென். சேனைக்குள்ள பாய்ந்து போகிறது என்னவென்றால், இந்த யுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல ஃபர்ஸ்ட்ல எதிரியினுடைய நாடு வைத்திருக்கிற அந்த தடைகளை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு குதிரை போகும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரதம் போகும் பாருங்களேன். ஆனா எல்லாருடைய அம்பும் எதிரி நாட்டினுடைய அம்பு முதலில் அந்த சுவரை உடைச்சு இல்ல அந்த தடையை உடைச்சிட்டு போகிற அந்த குதிரையும் மனுஷன் மேலதான் குறி இருக்கும். ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல தடைகளிலையும் ஆண்டவர் உங்களை முதன்மையாய் வைக்க போகிறார். நீங்க ஃபர்ஸ்ட் போக போறீங்க. கர்த்தர் வெற்றியை நீங்கள் காணத்தக்கதாய் முதலில் உங்களுக்கு அந்த வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் நான் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை தாண்டுவேன். எல்லாரும் நம்பி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறாமையை நீங்க தாண்டி போவீங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்க தாண்டி போவீங்க. அது உங்க பலன் அல்ல, கர்த்தர் பலன். சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரச்சனையை நான் தாண்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த பலவீனத்தை நான் தாண்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த பலவீனத்தை தாண்ட உதவி செய்வார், இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு உதவி செய்வார். கண்டிப்பாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கண்டிப்பாக நான் மடிந்து போவதில்லை, கண்டிப்பாக நான் இந்த இடத்திலே நிற்க போவது இல்லை. இத்தனை வருடம் நின்றிருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ என்னாலே மதிலை. Thank you Jesus. நீங்களும் நானும் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம் மதிலை தாண்ட போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல மதிலை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடம் வாங்கும்போது, ஒரு வீடு கட்டும்போது நிறைய பேர் பாதுகாப்பிற்காக மதிலை கட்டுவார்கள். இந்த மதில் சுவருக்கு 3 விதமான அர்த்தம் இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இந்த மதில் 3 விதத்திலே அர்த்தம் கொள்ளும். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி.
அவன் அதன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அடுத்த வசனம் கூட, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இங்கே ஒரு மதில் சுவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யோசேப்பிற்கு அவனுடைய தகப்பனார் தான் மரணம் அடையும் முன்னே தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனுடைய தகப்பனாருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, இஷ்டமான பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, மதில் சுவருக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லிமிட்டேஷன். அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்தை நம்ம வாங்கும்போது மதில் சுவர் எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது லிமிட் பண்ணுது, அவ்வளவுதான். இந்த இடம் வரைக்கும் என்னுடையது, இதுக்கு அந்த பக்கம் இன்னொருத்தருடையது, அதுக்கு அந்த பக்கம் உங்களுடையது கிடையாது, அதுக்கு அந்த பக்கம் நீங்க போக முடியாது, அது புழங்க முடியாது. அந்த மதில் சுவர் இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய எல்லை, இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய வளர்ச்சி, இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய பெருக்கம், இதுக்கு மேல நீ வர முடியாதுப்பா அப்படின்றதா மதில் சுவர். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அந்த மதிலை நீ தாண்டுவாய் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்க ஒரு லிமிட்டை நீங்க வச்சிருக்கலாம், ஒரு 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 சுவரை நீங்க கட்டி இருக்கலாம். அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு மேல நான் எதிர்பார்க்க முடியாது, இதுக்கு மேல நான் என்ன ஆசீர்வாதத்தை நான் பார்த்துட போறேன், இதுக்கு மேல நான் எங்க வளர்ந்துட போறேன், இதுக்கு மேல எங்க நான் வீடு கட்ட போறேன், இதுக்கு மேல எங்க எனக்கு உயர்வு வரப்போகிறது. நீங்க ஒரு சுவரை எழுப்பி இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த மதிலை தாண்ட பண்ணுகிற கர்த்தர். நீங்க நினைத்திருக்கிற நினைவை விட ஆண்டவர் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவு வித்தியாசமானது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உனக்கு நான் செய்வேன். நீங்க கட்டின அந்த சுவரை கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை தாண்டுங்க. இல்ல இல்ல, நீங்க லிமிட்டேஷன் பண்ண முடியாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய உயர்வை, ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை நாமோ நம்முடைய சத்துருவோ கண்டிப்பா லிமிட் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் அப்படி நினைத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட அப்படி நினைச்சிருக்கலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல அவன் இனி வளர மாட்டான், இதுக்கு மேல நீ சம்பாதிக்க மாட்ட அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி உங்களுடைய மனதை வருத்தப்படுத்தி இருக்கலாம். நீங்க ஒருவேளை 1000 காரணம் இதுக்கு நீங்க சொல்லலாம். எனக்கு வயசாச்சுன்னு நீங்க சொல்லலாம், எனக்கு பெலன் குன்றி போயிருச்சு நீங்க சொல்லலாம், எனக்கு கால தாமதமாச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுக்க போகிற உயர்வு, வளர்ச்சி ஒரு லிமிட் போட முடியாது, அது உனக்கு லிமிட் இல்லாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய். ஆமென். கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டால் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எந்த மதிலை தாண்டுவீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு முன்பாக அந்த லிமிட்டேஷன் என்கிற லிமிட் என்கிற அந்த மதிலை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு 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 நம்பரை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம், அந்த நம்பரை உங்களால் தாண்ட முடியாமல் இருக்கலாம். இதுதான் அந்த நம்பர், இதுதான் அந்த டிஜிட், அவ்வளோதான். மாதமானால் இவ்வளோ வருமானம் வரும், இதுக்கு மேலே அவ்வளோதான், வர்றதற்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே எப்படி வரும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் கர்த்தர் அந்த டிஜிட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறாரு. நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட அந்த அமௌண்டை கர்த்தர் தாண்டி அதை வளர பண்ணுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே நீ ஒரு மதிலை தாண்டுவாய். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
முழு பலத்தோடு சொல்லுங்க, இது எனக்காகத்தான். ஆமேன். யார் எனக்கு ஆமேன் வாசலை போட்டாலும், யார் எனக்கு விரோதமாய் கட்டினாலும், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை வளர பண்ணுகிற கர்த்தர், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். யாரும் எனக்கு தடை போடவே முடியாது. என்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டதை எனக்கு செய்ய போகிற கர்த்தர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாண்டுகிற முதல் மதில் சுவர் என்ன? உங்களை கர்த்தர் எந்த மதில் சுவரை தாண்ட பண்ண போறாருன்னா, மனிதர்களும் சத்துருவும் நீங்களும் உங்களுக்கென்று கட்டின அந்த லிமிட்டேஷன் என்கிற அந்த மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். நான் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கானது மட்டுமல்ல, நீங்க இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் உள்ள வாக்குத்தத்தம். ஆமேன் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நான் ரொம்ப குறைவுள்ளவனாக இருக்கிறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எம்மாத்திரம் அப்படின்றாரு. நான் எம்மாத்திரம். சவுல் சந்திக்க போகும்போது சொல்றாரு, என்னுடைய கோத்திரம் எல்லா கோத்திரத்தை விட சின்ன கோத்திரமாச்சே, நான் எப்படி இந்த ராஜ பதவி, நான் எப்படி இந்த உயர்வு? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி நினைச்சிருக்கலாம், நான் வளர்றதற்கு எனக்கு என்ன இருக்கு பாஸ்டர்? ஆனா நான் நம்புகிறேன், ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் உண்டு பண்ணின அந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த லிமிட்டேஷன் என்கிற அந்த மதில் சுவரை நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நான் நம்புறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சத்துரு போட்ட லிமிட்டை தாண்டி உங்க பிள்ளைகள் வளர போறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க போட்ட அந்த லிமிட்டை தாண்டி உங்க பிள்ளைங்க வளர போறாங்க. உங்க வீட்டில் நடக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் போட்ட அந்த லிமிட்டை தாண்டி வளர போகிறது. நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் நீங்க அந்த லிமிட்டை தாண்டி ஆச்சரியமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் மேலான நினைவுகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக மதில் சுவர் என்கிற அந்த வசனத்தை ஒன்றை வாசிக்கலாம். அந்த தாண்டி நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே ஒரு தடையான சுவர் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கு தாண்டி எங்க போய் நம்ம நிக்க போறோம்னா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எகிப்து, எத்தியோப்பியா, சபேயர், இவங்க எல்லாரும் யார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையிலே மனிதர்களை முன்னேற விடாமல் தடுக்கிற சக்திகள். அப்படின்னா வருமானத்தை உறிஞ்சுகிறவர்கள். எந்த ஒரு நாடு இவர்களுக்கு அடிமையா கிடைச்சாலும் அவர்களை வைத்து தங்களுடைய சம்பாத்தியத்தை பெருக பண்ணி அவர்களை வளர விடாமல் இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த 3 விதமான கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்துல தாண்டி வர பண்ணுவேன். எதை தாண்டி வர பண்ணுவேன் என்றால், தடைகளை தாண்டி கர்த்தர் இந்த மாதம் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, இந்த மாதம் ஒரு மதில் சுவரை நீங்கள் தாண்ட போகிறீர்கள். எந்த மதில் சுவர் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக தடையாய் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர். அந்த பக்கம் போய் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாம அப்படியே தடுத்து நிறுத்தி, இல்லை
நாங்கள் உங்களை விட மாட்டோம், அடுத்து நீ வர முடியாது அப்படின்னு நினைக்கிற மதில் சுவரை இந்த மாதம் கர்த்தர் தாண்டுவதற்கு ஏற்ற பலனை எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த மாதம் நான் தாண்ட போகிறேன். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமேன். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதம் ஹல்லேலூயா, தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்ன கடந்து போகிறார். சொல்லுங்க, நீங்க மதிலை தாண்டுவீர்கள். அந்த தடை சுவரை இந்த மாதம் தாண்ட போகிறீர்கள். தடையாய் நிற்கிற ஓ ஹல்லேலூயா அந்த பெரிய பர்வதத்தை நீங்கள் தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நிற்கும் போது நான் நம்புகிறேன் தடைகள் நிற்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ என்கிற கோட்டை ஒரு மிகப்பெரிய தடை சுவராக இருக்கிறது. உள்ளே சுதந்திரிக்க முடியல, அவங்க உள்ளுக்குள்ள போக முடியல. ஆனால் துதித்து பாடின போது கர்த்தர் அந்த தடை என்கிற சுவரை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதம் கர்த்தர் ஆணையிட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக எத்தனை வருஷமாய் தடையா இருந்தாலும், எத்தனை மாதமாய் தடையா இருந்தாலும், இந்த மாதம் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மதிலை நான் தாண்ட பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி நம்புகிறவர்கள் ஆமேன். ஏசப்பா, கைகளை தட்டும் போதே அந்த வார்த்தை அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். அது எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும், எரிகோ கோட்டையை வீழ்த்தின கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகள், அந்த சுவர் இடிந்து விழுவதாக, இடிந்து விழுவதாக, அந்த மதில் சுவர் இடிந்து விழுவதாக. கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். அதனால இந்த மாதம் துதியினால உங்களை சுற்றி நீங்க சூழ்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதிகமாக இந்த மாதம் துதிங்க, ஆராதனைக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைக்கிற மாதம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். முதல் நாம் தாண்டுகிற மதில் என்ன மதில் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் லிமிட்டேஷன் என்கிற அந்த மதிலை, தரிசன குறைவு என்கிற அந்த மதிலை கர்த்தர் இந்த மாதம் தாண்ட பண்ண போகிறார். இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறத, இவ்வளவு இல்ல மகளே, இவ்வளவு இல்ல மகனே, உனக்கு நான் வச்சிருக்கிறது வேற, உனக்கு நான் கொண்டு போக போறது வேற, உன்னை பயன்படுத்த போகிறது அடுத்தது. இது அப்படியே நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனை கர்த்தர் தர மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுவார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்திற்கு ஆண்டவர் இந்த மாதம் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல வல்லவர். ஹல்லேலூயா. அது நடக்கும். ஆமென். நீங்க எதிர்பார்க்கிறது கொஞ்சம், நீங்க ஜெபிக்கிறது கொஞ்சம், ஆண்டவர் தரப்போகிறது கையளவு அல்ல. கர்த்தர் பெரும் மழையின் இரைச்சலை உங்களுக்கு காண பண்ண, ஆமென், ஸ்தோத்திரம், அது சீக்கிரமாய் நடக்கத்தான் போகிறது. அன்று நீங்கள் இந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க சொல்லுவீங்க, நான் இதை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை இவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு உங்க வாய் கண்டிப்பாக சொல்லும். ஆமென். இரண்டாவதாக ஒரு மதில் சுவரை கர்த்தர் நம்மை தாண்டுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன மதில் சுவர் அப்படின்னா, அப்படியே தடை என்கிற மதில் சுவரை கர்த்தர் தாண்ட உதவி செய்வார். ஆமென். தாண்டி எல்லாம் நம்மை தேடி வரும். ஆமென். நீங்க சில நேரத்தில் தாண்டி போக வேண்டாம், கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எங்கிருந்து வரும்னு தெரியாது, காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்புகிற அளவிற்கு தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில்
ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மதில் சுவர் அப்படின்னு சொன்னா, தன் தகப்பனாரிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது. தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காதபடிக்கு இப்ப குற்ற மனசாட்சி என்கிற ஒரு மதில் சுவர் அவனுக்கு முன்னாடி நிக்குது. இந்த மதில் சுவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பார்க்க முடியாமல். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் நம்மை தடுக்கிற மதில் சுவர். ஆனா இங்கே இந்த இளையகுமாரனுக்கு ஒரு எண்ணம் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு மதில் சுவரை தாண்ட போகிறேன். எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மன்னிப்பை நான் சுதந்தரிக்க போகிறேன். ஆமே. மூன்றாவது, ஆண்டவர் எந்த மதில் சுவரை உங்களை தாண்ட பண்ண போகிறாருன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மதில் சுவர் கட்டி வெளியில ஒன்றுமே இல்லாம வெறும் சுவரை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அப்படியே பிளாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த வாழ்க்கை என்னன்னு தெரியல, எல்லாமே எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்க போறது என்ன செய்வது எதுவுமே தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எதிர்காலத்தை மறைக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்களுடைய கண்கள் காண இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த தரிசனம் உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுடைய விஷனை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்களுக்கான பாதையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கிற அந்த மதில் சுவரை நீங்கள் தாண்ட போகிறீர்கள். சிலர் பிள்ளைகளை குறித்த வேதனையோடு வந்திருக்கலாம். என் பிள்ளையை குறித்து நினைச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல, அவனுடைய வாழ்க்கை என்னவாகும், அவனுடைய எதிர்காலம் என்னவாகும், அவனை நினைச்சா மட்டும் ஒரு மதில் சுவர், அவனை குறித்து எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனா நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு காண்பிப்பாராக. நம்புறவங்க சத்தமாய் ஆமேன் சொல்லி, ஆண்டவர் அந்த எதிர்காலத்தை இந்த மாதத்துல கர்த்தர் காண்பிப்பார். ஆமேன். உங்க பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அவனுடைய எதிர்காலம் இப்படி வெற்றியா இருக்க போகிறது என்கிற அந்த மதில் சுவரை தாண்டி கர்த்தர் இன்று எதிர்காலத்தை பார்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம், என்னாலே நீ எந்த மதிலையும் தாண்டுவாய். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மதிலையும் தாண்டுவாய். ஆமென். இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அதில் அப்படிதான் கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழ்ல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தை எந்த மதிலையும் தாண்டுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தாண்ட பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய, எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் தாண்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவது என்ன மதிலை தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னா, லிமிட்டேஷன் என்கிற மதிலை கர்த்தர் தாண்ட பண்ண போறாரு. உங்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்க போறாரு. உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தர போகிறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், ஓ ஹல்லேலூயா, நீ நடக்கிற எந்த இடத்தையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இவ்வளவல்ல. நீங்க மதில் சுவரை கட்டாதீங்க, கர்த்தர் பல மடங்கு. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறாரு. என்ன மதில் சுவர் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக தடையாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி நீங்கள் வளர போகிறீர்கள். அந்த தடை இனி இருக்க போவதில்லை. அந்த தடை இடிந்து விழும். அது எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென். மூன்றாவது ஒரு மதில் சுவரை கர்த்தர் நமக்கு தாண்ட பண்ண போகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற அந்த மங்கின கண்கள், எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் நமக்கு மறைத்திருக்கிற அந்த மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ணி நம்முடைய தரிசனங்களை பார்க்க உதவி செய்ய போறார். ஆமென்.